ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி தொடர்பாக 15 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னையை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனம் 30% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணத்தை பெற்று சுமார் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்தது. இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து 35க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து தங்க நகைகள், பணம் என மொத்தம் 130 கோடி ரூபாய் மதிப்பில் பறிமுதல் செய்தனர். சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளையும் முடக்கினர். மோசடியில் தொடர்புடைய முக்கிய நபரான ராஜசேகரனை வெளிநாட்டில் பதுங்கியிருந்த போது கைது செய்தனர். பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதலே சிஆர்பிஎஃப் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பானுமதி என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. பானுமதியின் கணவர் காவல்துறையில் பணியாற்றி கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். அதில் மோகன் பாபு என்பவர் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனத்தின் ஒரு இயக்குநராக செயல்பட்டு கைது செய்யப்பட்டவர் என்பதும் ஏற்கனவே இதே வீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல முகப்பேரில் ஒரு நிர்வாகியின் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்ள சென்ற நிலையில் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு சென்றதால் அமலாக்கத்துறையினர் திரும்பிச் சென்றனர். சோதனையின் நிறைவுக்கு பின்னரே பறிமுதல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் விவரங்கள் குறித்து தெரிய வரும் என அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.